வணக்கம், வெல்கம் டு லட்சுமி ஈஸி கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியான முறையில் சொல்லித்தரேங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மேலே தோலை சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸை வெட்டி வச்சுருக்கேங்க. இது சின்ன இருக்கும் பாருங்கள். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கடாய் சூடான எண்ணெயில் உருளைக்கிழங்கு கழுவி வச்ச உருளைக்கிழங்கு வச்சு கழுவி வச்ச உருளைக்கிழங்க போட்டோன்னு அது மேலே கொஞ்சம் உப்பு போடணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுனா எல்லா பக்கம் கிளறி தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு வச்சு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் 2 நிமிஷம் வச்சு மூடி வச்சிடணுங்க. எடுத்து இப்படி ஒரு டைம் கிளறி விடணுங்க. இப்போ இதில் கரம் மசாலா, வீட்டில் எந்த தூள், சாம்பார் தூள், மசாலா எந்த மசாலா இருந்தாலும் கரம் மசாலாவை போடணும். காரத்துக்கு தேவையான அளவு போட்டு இதை நல்லா கிளறி விடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். அதுதான் ஈஸி சமையல். இதில் அது வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு கருவேப்பிலை போடும். எண்ணெய் அதிகம் தேவைப்படாதுங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு சாதம். இதில் சுடு சாப்பாடு போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரட்டி கொடுக்கலாம். லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் டிஷ் இது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபி பண்ணிடலாம். பாருங்கள், மாவு மாதிரி ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் சமையல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும்.